சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாற்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் சொன்னது போல முற்பிதாக்களுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவர். அது மட்டும் இல்லாமல் கோத்திர பிதாக்களை பஞ்சகாலத்திலே உயிரோட காத்து பராமரித்தவர் இந்த யோசேப்பு. எனவே அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தான் நம்ம இப்போ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்மளோடு திரு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். சென்ற நிகழ்ச்சி இவர் நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். ஏறக்குறைய அவர் சிறையில் இருந்தது, அதெல்லாம் கடவுளுடைய சித்தம் எப்படி நிறைவேறிச்சு, வசனம் எப்படி புடமிட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அவர் அந்த சிறைச்சாலையிலேருந்து எப்படி கொண்டு வரப்பட்டார் அப்படின்றத கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி சிறைச்சாலையிலிருந்து பானபாத்திரக்காரன் விடுதலையானதுக்கு பிறகு ஏறக்குறைய 2 ஆண்டுகள், அதாவது வேத வசனால சொல்லுது, ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லி 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அப்படின்னு ஆரம்பிக்குது. எங்கிருந்து 2 வருஷம் அப்படின்னா, இந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாகி அவனை திரும்ப போய் அந்த பதவியை அடைந்த பிறகு ஏறக்குறைய அங்க வசனம் சொல்லுது அவன் மறந்து போனான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 2 வருடம் கழிந்த பின்பு அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நம்ம போன நிகழ்வுல பேசினது போலவே 2 ஆண்டுகள் யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே புடமிடப்பட்டு சீர்படுத்தப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக, சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழிய நாளுக்கு எப்படி வெளியே கொண்டு வரப்படுகிறாரோ அதுபோல அதே ஏறக்குறைய அதே வயது யோசேப்பு சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் 20 காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு ஊழிய நாட்களுக்கு பிறகு அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதும், 30 வயதுல அவர் பொது ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறதும், 30 வயதாகும்போது யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதும் ஏறக்குறைய நீங்க போன நிகழ்வு சொன்னது போல ஒரு மெசியானிக் ஒரு தொடர்ச்சி மாதிரி, அந்த ஒரு நிழலோட்டம் மாதிரி யோசேப்பினுடைய வாழ்வு நிறைய ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க 2 வருஷத்துக்கு பிறகு பார்வோனுடைய 2 சொப்பனங்கள் அவனுக்கு ஒரே விதமான 2 சொப்பனங்கள். 7 புஷ்டியான பசுக்கள் வருகிறது. அதற்கு பிறகு 7 ஒரு உடல் மெலிந்த ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட 7 கோரமான பசுக்கள் இந்த 7 பசுக்களை சாப்பிட்றது போலவும், அதே மாதிரி 7 நல்ல கதிர்கள் 7 சாவியான இந்த கதிர்கள் அதை இது பண்றது போலவும் 2 கனவுகளை பார்வோன் பார்த்ததுக்கு பிறகு அவன் பல நபர்களை கூப்பிட்டும் அதுக்கு விளக்கம் கிடைக்காம தான் கடைசியா எனக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு தேடும்போதுதான் முதல் முறையாக பானபாத்திரக்காரனுக்கு அவன் சிறைச்சாலையில இருந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமா, நான் எபிரேயர் ஒரு வாலிபனை நான் கண்டேன், அவன் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொன்னான், எப்படி நீங்க எங்களுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய கனவின் மூலமாக நாங்கள் கண்ட விஷயத்தை எங்களுக்கு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே பார்வோன் அவனை அழைத்து கொண்டு வர அனுப்புகிறார். 12வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகி எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்வோனிடத்துல சொல்றாரு, நீங்க என்னோட சொப்பனத்துக்கு நீ அர்த்தம் சொல்லணும் போது யோசேப்பு பிரதியுத்தரமா ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறது. தேவனை முன்னிலைப்படுத்துகிறத யோசேப்பினுடைய வாழ்வில எப்படி இந்த இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட். இப்ப நீங்க ஏற்கனவே போர்த்திபார் மனைவியின் இடத்துல அவர் சொன்னது, தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி துரோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், பார்வோன் இடத்துல போகும்போது அங்கேயும் தேவனை முன்னிலைப்படுத்துறார். நான் சொல்றேன்னு சொல்லாம, நான் இல்ல, தேவன் தான் உனக்கு மங்களகரமான உத்தரவை அருளணும் பார்வோனுக்கு. ஏன்னா அந்த சிறையில இருக்கிறப்ப தனக்கு உள்ள சொப்பனம் காண்ற திறமையை பயன்படுத்தி அவர் சொன்னது அவனை நீ என்னை எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னார். தெளிவாயிடுறாரு அவர் எவ்வளவு பக்குவப்பட்டார் அப்படிங்கிறத அவரோட வாழ்வில நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி பேசுறாரு. பார்வோனுடைய சொப்பனத்தை சொல்றார். பார்வோன் சொன்ன உடனே
யோசேப்பு ஒரு அற்புதமான விஷயத்த அங்க சொல்றாரு. இல்ல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். 7 ஆண்டுகள் வந்து 2 அவரு அழகா சொல்றாரு. 2 சொப்பனமுமே ஒரே கருத்து தான் ம். சொல்லுது. 7 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப செழிப்பா இருக்கும். அடுத்த 7 வருஷம் ரொம்ப பஞ்சமா இருக்கும். இவ்வளவுதான் அந்த கருத்து. இத சொல்லிட்டு போயிருக்கலாம் யோசேப்பு. ஆமா. ஆனால் யோசேப்பு எப்படி பக்குவப்பட்டிருக்கான் பாருங்க. அதற்கான ரெடிமியும் அவன் தரான். ம். அதற்கான இது என்ன? எப்படி சொல்யூஷன். ச என்ன தீர்வு பண்றது? சொல்யூஷன் ஆமா. தீர்வு என்ன? அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்றாரு. நல்ல ஞானமான ஒரு மனுஷன பிடிச்சு வைங்க. ம், ம். வேகமான ஒரு மனிதனை நீங்க அந்த இடத்துக்கு வச்சீங்கன்னா, சரியா அத வந்து மேனேஜ்மென்ட் நிர்வாகணும். பண்ணி, ஆமா. அத வந்து சரியான வகையில காரியம் செய்து, அ செயல்படுத்தினான்னா, இதுலருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் சேர்த்து அரசனுக்கு அட்வைஸ் குடுக்குறாரு. ம், ம். அப்ப அரசன் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். இவன் வந்து 30 வயது தானே பார்வோன் ஆமா. யோசேப்புக்கு பார்வோன் மணிக்கு 30 வயது. ஒரு 30 வயதுல இவ்வளவு மெச்சூர்டா பேசுறானே! இவ்வளோ அறிவுபூர்வமா பேசுறானே! அப்படின்னு சொல்லிட்டு அ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உடனே என்ன செய்றாரு, அவனையே அந்த இடத்துக்கு நியமிக்கணும் அப்படிங்கிறாரு. அவ்வளவு தூரத்துக்கு இவன பத்தி அவரு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுலயே கண்டுபிடிச்சிட்டாரு. இல்ல அந்த இது மெச்சூர்ட கடவுள் குடுத்திருக்கிறாரு ஆமா, பாருங்க. ஆமா. அதுதான் இப்போ யோசேப்பு பானபாத்திரக்காரங்கட்ட பேசினபோது இருந்த இன்மெச்சூரிட்டி ஆமா. பார்வோன்ட்ட பேசும்போது அவருக்கு இல்ல. இல்ல. ம். அதுதான் நம்ம அவரோட வாழ்வில பார்க்கக்கூடிய ம். மிக முக்கியமா ஒரு 2 ஆண்டுகள்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யோசேப்புக்குள்ள நடைபெற்றிருக்கிறது. ம். ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுறாரு. பார்வோன்ட்ட போய் எந்த புலம்பலும் இல்ல. இப்ப இப்போ இன்னும் சொல்லப்போனா, ஏற்கனவே இப்போ பணபாத்திரக்காரன் இருக்கிற போதே அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிருந்தாரு. நான் அநியாயமா கொண்டு வரப்பட்டேன், செய்யப்பட்டேன். நியாயப்பிரகாரம் அவரு இங்க ரிலீஸ் பண்ணி வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் அப்படி, நான் ஆமா. இப்படி அப்படிதான் சொல்லியிருக்கணும். அ எதுவுமே பேசல. சொல்லல. அதுதான் ம். அவர் அத பத்தி ஒண்ணுமே பேசல. என்ன நடந்துச்சு? ஏன் சிறைச்சாலைக்கு போனோம்? எந்த ஒரு சம்பவமும் அதுக்கு பிறகு யோசேப்பு அங்க பெருசா பேசினதாக ம். வேதாகமம் பதிவு செய்யல. அப்ப எல்லாத்தையும் அவர் வந்து ஆமா. ஒருவேள மனசுக்குள்ள திருப்பி நம்மள ஜெயிக்க அனுப்பிட்டா என்ன பண்றதுக்காக வேண்டி ஒரு தன்னிலை விளக்கம் கூட குடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் குடுத்துருக்கலாம். செய்யல அது அவரு. கூட அவர் செய்யல. இல்ல. அப்போ ரொம்ப நேர்த்தியா அவர் அந்த சம்பவம் என்ன? அந்த ம். இடத்துல கடவுள் என்ன செய்ய சொல்றார்? அதுல அவருக்கு குடுத்த ஞானத்த வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. உடனே அவனை அதிகாரியாக நியமிக்கிறார். யோசேப்பு ரொம்ப தெளிவா என்ன செய்றாரு அப்படின்னா, ஃபுட் மேனேஜ்மென்ட். ம். உணவு பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு நாட்டுக்கு இருக்கணும், அல்லது ஒரு ம். குடும்பத்துக்கு இருக்கணும், இல்ல ஒரு மாநிலத்துக்கு எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்துறார். அதாவது ம். செழிப்பா இருக்கும் பொழுது, எப்படி அவைகளை வந்து நம்ம வந்து மேலாண்மை கைங்காரியம் செய்யணும். செய்து, மேலாண்மை செய்து, ஆமா. அதை எப்படி சேர்த்து வைத்துக் கொண்டு, ம். அத வந்து எப்ப பயன்படுத்தணும் ம். அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தினுடைய விஷயங்கள வந்து ரொம்ப நேர்த்தியா அன்றைக்கு அவர் செய்றாரு. வந்து ஆ. செயல்படுத்துறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியான்னெல்லாம் சொல்றோம். ம். உணவு பாதுகாப்பு கழகம் இதெல்லாம் சொல்றோம். அரசாங்கம் வந்து நெல்ல வாங்கி வச்சுக்குதுங்கிறோம். இதெல்லாம் ம். வந்து இதனுடைய ஒரு முன்னோடியான திட்டம் தான் ஆமா. யோசேப்பினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம். இது இன்னையிலிருந்து ஏறக்குறைய நமக்கு பார்த்தீங்கன்னா, 3800 நிச்சயம். வருடம். ம். ஏறக்குறைய 3700 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவமா இருக்கு. ம். அப்போ 3700 வருஷங்களுக்கு முன்பாகவே எகிப்து தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தபோது, அங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ம். நடந்திருக்கிறது. இப்படி ஒரு மனிதன் எழும்பி அதை வந்து சீராக செயல்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 7 வருஷங்கள் சரியா. ம். அவருக்கு தெரியுது. இப்ப நமக்குன்னா எத்தன வருஷம் பஞ்சம் இருக்கும், எத்தன வருஷம் மழை பெய்யும் இதெல்லாம் ஆமா. நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அங்க கடவுள் வந்து அத தெளிவுபடுத்திட்டாரு. 7 ஆண்டுகள் செழிப்பு இருக்கும். 7 ஆண்டுகள் அதுக்கு வந்து பஞ்சம். மிகப்பெரிய பஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது காண்பிச்சர்றாரு. இந்த 7 வருஷம் எங்கெல்லாம் வந்து அ இடம் நெல்லு சேர்த்து வைக்க முடியுமோ, உணவுகளை அதாவது இன்னைக்கு நமக்கு வந்து உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையான பொருளா மாறிருச்சு. அதனால நமக்கு அதனுடைய பலன் தெரியல. இன்னைக்கு ஏன்னா உலகத்திலேயே பிரிசர்வேட்டிவ்ஸ் வந்துருச்சு. எஸ். அததான் எப்படி மீனையே வந்து பதப்படுத்தி வச்சுறாங்களே ஐஸ் இதுல. உண்மை. நீங்க அதாவது ஒரு அருமையான ஒரு நண்பர் சொன்னார். உலகம் உண்டானது முதற்கொண்டு ம். உணவு இந்த அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இருந்தது வந்து வேற எந்த தலைமுறைகள்லயும் இல்ல ம். அப்படின்னு சொன்னார். ஆ. இந்த இந்த நூற்றாண்டுகள்ல இருக்கக்கூடிய தலைமுறைகளை தாண்டி எந்த தலைமுறைகளுக்கும் இவ்வளவு சஃபிஷியன்ட்டான உணவோ, ம். இவ்வளவு எல்லாருக்குமாக கிடைக்கக்கூடிய உணவோ இருந்ததில்ல ம். அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெரைட்டீஸ் ஃபுட்டு பிளஸ் சஃபிஷியன்ட் ஃபுட்டு பிளஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த காலத்திலயும் இருந்ததில்ல அப்படிங்கிறாரு. அப்ப ஆச்சரியப்படுவோம். இப்ப உதாரணத்துக்கு சாலமோனுடைய இத எடுத்துக்கலாம். ம். உதாரணத்துக்கு.
சாலமோனோட காலத்துல மிகப்பெரிய விருந்துகள் இருந்திருக்கும். விருந்துகள், ஆமா. பெரிய பெரிய ராஜாக்களுடைய காலத்துல பெரிய பெரிய விருந்துகள் நடந்திருக்கும். ஆனா அது அரண்மனைக்கு தான் இருந்திருக்கும். ஆமா. சாதாரண மக்களுக்கு கூழோ கஞ்சியோ கிடைச்சா அது பெரிய விஷயம். அன்றைக்கு இருந்த குடியானவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கு. அவங்க இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஒரு டிஷ் வைக்கணும்னாலே 30 வகை, 20 வகை, 50 வகை அப்படிலாம் வைக்கிற இதெல்லாம் பார்க்குறோம். விதவிதமான டிஷ் வைக்கிறோம். ஒரு ஒரு ஹோட்டல் போனா கூட 10 டிஷ்ஷை நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஆனால் இதே ஒரு 100, 200 வருடங்களுக்கு முன்பாக இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது இல்ல. அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கணும். ஏன்னா, ஒரு மேல் அடுக்குல இருக்கிறவங்களுக்கு விதவிதமான சாப்பாடுகள் கிடைச்சிருக்கும். ஆ போயிருக்கும். ஆனால் சாதாரண மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் அவர்களுடைய வாழ்வியலே. அவங்க வேலை செய்யறதே சாப்பாட்டுக்கு தான் அப்படிங்கிற இடம் இருக்கு. அதை இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த 7 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு காட்டி கொடுக்குது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 வருஷம் செழிப்பு. யோசேப் எல்லா தானியங்களையும் சேர்த்து வச்சிடறாரு. அடுத்த 7 வருடம் முடிச்சதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு பஞ்சங்கள் வர ஆரம்பிக்குது. பஞ்சம் வர ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு கட்டமா அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதாவது முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் ஒவ்வொன்னா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்து யோசேப்பு கிட்ட இருந்து வாங்கிக்கலாங்க. கோதுமையோ அவங்களுக்கு தேவையான உணவு பண்டங்களே வாங்கிக்கிறாங்க. பணம் தீர்ந்துருச்சு. இப்ப அடுத்த கட்டமா என்ன செய்யறது அப்படின்னும் போது அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் ஃபர்ஸ்ட் ஆடு மாடுகளை கொண்டு போய் அவர்கள் என்ன செய்யறாங்க, கொடுத்துடுறாங்க. ஆடு மாடுகளை கொடுத்துட்டு உணவுப் பொருட்களை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த 7 வருஷத்துல நடக்கக்கூடிய செய்திகளை வேதாகமும் தெளிவா பதிவு பண்ணிருக்கு. நீங்க அந்த நீட்சியில சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரொம்ப அருமையான சிஸ்டம். நம்ம சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருக்கிற மாதிரி கரெக்ட். அவர் அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடுதலை பயனுக்கு அவர் பார்வோனுக்காக தான் வேலை செஞ்சிருக்காரு. அவர் வந்து ரொம்ப தியாகம் பண்ண அப்படியெல்லாம் இல்லை. பார்வோனுடைய ஒரு உதவியாளராக, பார்வோனுடைய ஸ்தானாதிபதியாக இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படி அவர் வேலை செய்யறாரு. பார்வோனுக்காக அவர் வேலை செய்யறாரு அப்படிங்கிறது. இப்ப இதே வேற ஒரு அதிகாரியா இருந்தா ஒரு தனக்கானதும் செஞ்சிருப்பாரு. இவ்வளவு ஒரு பவர் கிடைச்சிருக்கும் போது, பார்வோனுக்கு அடுத்த நிலையில இருக்கும் போது என்ன வேணா செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா நேர்மையானவராக பார்வோனுக்காக அவர் வேலை செஞ்சார் அப்படிங்கிறத வேதம் தெளிவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது கட்டம் வருது. பஞ்சத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னா, தங்களுடைய நிலங்களை வைக்கிற இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்து வாங்குறது, அப்புறம் கால்நடைகளை கொடுத்து வாங்குறது, 3வது நிலங்களை விற்று வாங்குறது. நிலங்களை வைக்கும்போது தங்களையும் வித்துருது. தங்களையுமே நான் வந்து இந்த இடத்தோட என்னையும் சேர்த்து வித்துக்கிறேன். நானே வேலை செஞ்சு இப்ப என்ன பண்ணணும், நாமளே நிலத்துல வேலை செஞ்சு நாம சம்பாதிக்கிறத எடுத்து அவருக்கு கொடுக்கணும். நமக்கு சாப்பாடு கிடைக்கும். நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ இது 3வது. இந்த 4வது ஒரு அடிமைத்தனம், வாழ்க்கையிலேயே ஒரு அடிமைத்தனம். ஆக்சுவலா இந்தியாவுல மிஷனரிகள் வர்ற காலங்கள்ல அப்படிதான் இருந்தது. ஜனங்களே விற்கப்பட்டிருந்தாங்க. நில சுவாந்தர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் வந்து ஜனங்களே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதானே ஒழிய வேற எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. எந்த ப்ரிவிலேஜும் கிடையாது. அப்போ மிஷனரிகள் இங்க வரும்போது அதைத்தான் பாக்குறாங்க. என்னடா இப்படி 3700 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைப்பட்டு கிடக்கிறது வேற, நவீன காலத்துல இப்படி ஒரு அடிமைத்தனம் இங்க இருக்குது. அதாவது ஏற்கனவே அங்க வெள்ளை இனம் கருப்பின அடிமைத்தனத்துல இருந்து எதிர்த்து போராடி அதையும் மிஷனரிகள் உடைக்கிறாங்க. அந்த தாட்டெல்லாம் உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரும்போது, இங்க வந்து பார்த்தா இங்க அதை விட ஒரு பெரிய அடிமைத்தனம் இருக்கிறது. சாதிய ரீதியாக வர்ணத்தின் அடிப்படையில வந்து இங்க மக்கள் பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. இதே நான் எனக்கு எகிப்தினுடைய அந்த காரியங்களை படிக்கும்போது இந்தியாவினுடைய அந்த இது வரும். அப்ப மக்கள் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிமைகள் ஆகுறாங்க அப்படிங்கிறத, கொத்து அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கணும். இது யோசேப்பினுடைய காலத்துல நடந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் 7 வருஷம், இப்ப 30 வயசுல போறாரு. 7 வருஷம் நல்ல செழிப்பு இருக்கு, எல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. 37 வயது யோசேப்புக்கு. இந்த காலகட்டத்திலேயே யோசேப்பு என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு வந்து யோசேப்புக்கு திருமணம் நடக்கிறது, பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல நடக்கிறது. 37 வயதுல இருந்து 39, அதாவது 2 வருஷம் பஞ்சம் முடியும் போது இந்த பஞ்சம் வந்து கானான் தேசத்துக்கும் போகிறது. அது 2வது வருஷத்துல வந்து உங்களுக்கு அது நடக்கிறது. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து 42:1 படிக்கிறோம். தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடம் போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்று
யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் என்று வேதம் அழகா சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10 பேரா அப்ப இந்த ஒரு பென்னிமீனை விட்டுட்டு பென்யமீனை விட்டுட்டு தான் போறாரு. ஏன்னா சின்ன பையன், இவனுக்கு ஏதாவது நடந்துரும் அப்பாவுக்கு அப்படின்னு பிரியமான அதை அவர் எழுதுறாரு. அத ம். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடு அனுப்பவில்லை. கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தபடியினால் தானியம் கொள்ள போகிறவனுடைய கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். அப்போ கூட்டம் கூட்டமா மக்கள் போறாங்க எகிப்துக்கு. கானான் தேசத்துல இருந்து எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல சாப்பாடு இருக்கு. நியூஸ் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஆமா. 2 வருஷம் ஆயிப்போச்சு. ம். இங்க இவங்க இவங்களுக்கும் சேமிப்பு இருந்திருக்கும், எல்லா ஊர்கள்லயும் சேமிப்பு இருந்திருக்கும், இவர்களுக்கும் சேமிப்பு இருந்திருக்குது. ஆனா சேமிப்புகள் இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறைய ஆரம்பிச்ச போதுதான் இப்ப என்ன சொல்றாரு, இனி நம்ம செத்து போயிருவோம், ம். நம்ம சாவாம இருக்கணும்னா நீ எகிப்துக்கு போய் என்ன செய்யு, வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துரு ஆமா. அப்படின்னு சொல்லி இங்க இருந்த பிள்ளைகளை அனுப்புறாரு. முதல்ல இவங்க போறாங்க. போய் இதுக்குள்ள 2 ஆண்டுகள் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 39 வயது. யோசேப்பை பார்ப்பதற்கு யோசேப்பினுடைய சகோதரர்கள் போகும்போது அவருக்கு 39 வயது. ம். எத்தனை வயதுல அவங்க குழியில போட்டாங்க? பிரியும் போது என்ன வயதுனா 17 வயது. ஆமா. ஏறக்குறைய 22 ஆண்டுகள் கழிஞ்சுதான் ம். தன்னுடைய சகோதரர்ல அவர் திரும்ப பார்க்கிறார். அதனாலதான் அவருக்கு தெரியுது, ஆமா. ஆனா அவங்களுக்கு அவரை தெரியல. அது ரொம்ப ஏன்னா, அவர் யோசேப்புடைய முகமா இருக்கும், வே முகம், ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ட்ரெஸ்ஸிங். அந்த ஏன்னா 17 வயசு ஆபரணம். இளம் வாலிப ஆமா, பிள்ளை. ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு இது அவனுடைய அலங்காரங்கள், ஆமா, உடைகள், ஆமா. இன்னைக்கு அவன் இருக்கிற கொஞ்சம் நல்லா செழிப்பு. கம்பீரமா ராஜா 7 வருஷம் 9 வருஷம், இப்ப கிட்டத்தட்ட 9 வருஷம் அவன் ராஜ அரண்மனையில் இருக்கும்போது ஆமா. அவனுடைய செழிப்பு, அவன் தேகத்துல இருக்கக்கூடிய ஆ. மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய இது இல்லைங்களா? அவன் இப்போ எகிப்திய உடையில தான் இருக்கிறான். கலர் தான் வித்தியாசமா இருக்கும். ம். கலரை பொறுத்த வரைக்கும் கலர் வித்தியாசமா இருந்திருக்கும். ஏன்னா மொழி வேற, அவங்க மொழியில மொழி பேசுறான். மொழி கூட இப்ப கத்திருப்பான். ஆமா. எகிப்திய மொழியில. ஏன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம் இருக்கும் மொழி, அவங்க மொழியை நிச்சயமா. பேசுவான். ரொம்ப சரளமா மொழி பேசக்கூடியவனா மாறி இருப்பாரு ம். எகிப்திய மொழி. அப்போ வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து சகோதரர்கள் சந்திக்க வராங்க. இப்போ இதுக்கு பிறகு நம்ம தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து யோசேப்பு அவங்க கூட கொஞ்சம் விளையாடுறாரு. ஆமா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் பார்க்கறாருமா. பண்ணி பார்க்கிறார். எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன இது பண்றாங்க. அப்ப ஆனா அவங்களுக்குள்ளயும் 22 வருஷம் கழிஞ்சுமே ஆமா. ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் ஆமா. இருக்கு. அது இந்த ரூபன் பேசுறது வந்து கண்டுபிடிக்கலாம். ஆமா. நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆமா, ஆமா. நம்ம நம்ம சகோதரனுக்கு செஞ்ச அந்த பாவம் வந்து நம்மள வந்து தொடருது. ஆமா. அந்த 42வது அதிகாரத்துல ஆ, பார்த்தீங்கன்னா, 21ஆம் வசனம். ஆ, இவர் வந்து எளிய சகோதரனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்றான். அப்ப அவங்க சொல்றான், அவன் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்ம மேல் சுமந்தது. ஆ, அவன் நம்மை கெஞ்சி கேட்டுக் கொண்ட போது ஆ, அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டு என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ம். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுல அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. யோசேப்பு தூபாசியை கொண்டு ஆமா. அவனிடத்தில் பேசினபடியினால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். ஆமா. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த மொழி அவருக்கு தெரியாது, அதை நம்ம பேசிட்டு இருக்கிறது. நினைச்சுக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு சில நேரங்கள்ல நாங்க அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆ. இப்ப நாங்க கிளை மொழிகளை நம்ம பேசுவோம். ஆ. கன்னடம் பேசுவோம், மலையாளம் பேசுவோம், வேற வேற தெலுங்கு பேசுவோம். இவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, மலையாளம் தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. ஆ. ஆனா நம்ம தெரியும்னு தெரிஞ்சுன்னு வைங்க, ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆமா, ஆமா. ஐயோ நம்ம தேவையில்லாம பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க ஆமா. ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசுறாங்க. அப்படின்னும் போது இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஓ இவரு வந்து மொழி தெரியாது, நம்ம மொழி தெரியாது போல. ம், ம். ஏன்னா அவர் வேணும்ட்டே பண்ணிருக்கிறாரு. ஆமா, அது இருக்கும். நம்ம வந்து எகிப்துல பேசுவோம், ஈஜிப்சியன்ல பண்டைய எகிப்திய மொழி தான் பேசியிருக்காரு. ஆமா. இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எபிரேயத்துல சொல்லும்போது, ஓ அவருக்கு வந்து விவரம் தெரியல. தெரியாது. ம். இவங்க 2 பேரும் எல்லாம் இவ்வளவு நம்ம பண்ணோம் தப்பு அப்படின்னு. அப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு யோசேப்பு. பரவாயில்லடா, நம்ம நம்ம அண்ணங்க இன்னும் வந்து நம்ம மேல ஒரு கரிசனையோட மறக்கல, ஆ. 22 வருஷமா இன்னும் மறக்காம வச்சிருக்காருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் யோசேப்புக்குள்ள இருந்திருக்கு. அதுவும் அந்த ரூபன் தானே வந்து குழியில போடுவோம்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா திருப்பி வந்து பார்த்து கூட்டிட்டு போயிடலாம் அவனை. கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது கூட ஆமா, வேண்டான்னு சொல்லி வேண்டாம். யூதாவும் இவங்கெல்லாம் ஆமா, சேர்ந்து அவனை காப்பாத்தி ஆமா. அவனை தூக்கி வித்துருவோம், எதுக்கு போய் ம், இப்படி குழியில போட்டு அவன் சாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ம். சகோதரர்கள் அவனுக்கு கூட துணை நின்னு இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். உடனே அவர் வந்து பென்யமீனை கூட்டிட்டு வர சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு சம்பவங்கள் நமக்கு தெரியும். பென்யமீனை ம். கூட்டிட்டு வரும்போது யோசேப்பு அழுகிறது. மறுபடியும் என்னை கொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு, எனக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான், இவ்வளவு பிள்ளை இருந்தாலும் இவன் ஒருத்தன் தான் எனக்கு ஆமா. ராகேலோட நினைவா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய சங்கடங்கள் உருவாகுது.
யோசேப்பின் இடத்துல வராங்க. யோசேப்பு இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது ஃபைனலா ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அது ஒரு சென்டிமெண்டான ஒரு ஆமா. இடம். தன்னை வெளிப்படுத்துறார். தன் சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தும் போது அவரால கட்டுப்படுத்த ரொம்ப முடியாம அழுகிறார். அது உள்ள போய் அழுவாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எப்பவுமே இந்த 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 இதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப நமக்கே அழுகை வந்து உண்மையா அதாவது சென்டிமெண்டலா. உண்மையாலுமே அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆமா. தவறு செய்தவர்களும் உணர்ந்து கொள்ளும் வகையில அவங்கள அதுதான். மன்னிச்சு ஆ. அழகா திருவள்ளுவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஆமா, நாண ஆமா. நன்னையும் செய்து விடல் ம். அப்படின்னு நம்ம திருக்குறளை படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு செயலை வந்து ம். ம். யோசேப்பு எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வுல வந்து அவர் வந்து வளர்ந்திருக்கிறார். ஆமா, அவருடைய அந்த தன்மையில இது ஒரு கிறிஸ்துவினுடைய ஒரு மாண்பு இல்லைங்களா? ஆமா. ஓ, நம்ம வந்து பிறனையே மன்னிக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம எதிரிகளையும் நம்ம மன்னிக்கணும், அவங்களை வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா இங்க தன் சொந்த சகோதரன் நம்ம கொல்லணும்னு நினைச்சவங்க, அழிக்கணும்னு நினைச்சவங்க, இன்னைக்கு அதிகாரம் இருக்கும்போது அவங்கள வந்து பழி வாங்கணும்னு நினைக்காம, இல்ல இல்ல அவங்க நினைச்சா பழி வாங்கியிருந்திருக்கலாம். கண்டிப்பா இவன் பழி வாங்குறான்றது தெரியாமயே பழி வாங்கியிருக்கலாம். ஆமா. செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த தேவ திட்டத்தை உணரணும். ம். அதான் அதான் அவர் யோசேப்பு சொல்லுவார், ஜீவ ரட்சனை செய்வதற்காக என்னை தேவன் வந்து முன்பாகவே அனுப்பினார். நீங்க வந்து எனக்கு செய்ய நினைச்சாலும், கெடுதல் செய்ய நினைச்ச போதும் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். அதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் அப்படின்னு நம்ம தேவனுக்கு ஒரு நாமத்தை நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஆமா. ஏன்னா அவர் வந்து தீமைகளையும் நன்மையாக மாற்றக்கூடியவர். நமக்கு நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகளை கூட சில நேரங்கள்ல வீழ்ச்சிகள் கூட அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக, நன்மையாக, அதன் மூலமாக நமக்கு வந்து மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் அந்த சகோதரர்களை மன்னித்து அவர்களை வந்து வாழ்ந்திருக்கும் போது அவர்களுக்கு கருணை பாராட்டி அவர்கள் மேலே அவன் வச்ச அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்பாட்டை நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையிலும் கூட யோசேப்பை போல இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எத்தனையோ பழிவாங்கல் வந்திருக்கும். எவ்வளவோ பேர் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ பேர் நம்மளை கீழே இழுத்து விடணும்னு நினைச்சிருப்பாங்க. நம்மளை அழிச்சிடணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதல்ல நம்ம மனதார அவர்களை மன்னித்து அவங்கள கடவுள் கையில ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமா. யாரு நமக்கு அழியணும்னு நினைச்சாங்களோ, யாரு நம்மளை இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கே நாம நன்மை செய்கிறவர்களாக நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது அது நம்ம தேவனால் ஆகும் அப்படிங்கிறத யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அதுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சிறைச்சாலை வாழ்க்கை. அது அதை அவனை பக்குவப்படுத்தி சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்துது. யாரு நமக்கு எதிரியோ, யாரு நம்மை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்களையும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் யோசேப்பினுடையது. அது தேவனுடைய ஒரு அற்புதமான திட்டமும் அவருடைய எண்ணமுமாக இருக்கிறது. அதனாலதான் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளில் மீத இருக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். நேர்களே, ஒரு சாதாரண விஷயம்தான் சகோதரருக்குள்ள ஒற்றுமையா இருக்கணுன்றது. ஆனா அது வந்து ஒரு பெரிய நிகழ்வின் மூலம் நமக்கு வந்து இன்னைக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இதோ சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல இந்த உலகத்துல வந்து இந்த நவநாகரிக உலகத்துல ஹைலி டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்கிற அறிவு இருக்கிற பெருகி போயிருக்கிற இந்த உலகத்துல வந்து ஒருத்தர் பேசிக்கொள்வது கூட அரிதா இருக்கிறது. சகோதரர்கள் பார்த்து கொள்வது அரிதா இருக்கிறது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று யோசேப்பின் வாழ்க்கையில் வரலாறு இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எப்போதுமே சொல்வது போல வேதம் பேசும் காலங்கள் என்பது இந்த நிகழ்ச்சியில காலத்தை பற்றுமல்லாமல் பல பாடங்களையும் கற்றுக்கொள்ளும் என்பதற்கு இந்த இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு சாட்சியாக இருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்மளே இப்பதான் பஞ்சத்துல இருக்கோம். இதுல வேற அங்கிருந்து ஒரு 75 பேரை கொண்டு வந்து 70 பேரை கொண்டு வந்து அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது? அவங்களுக்கும் நம்ம சொத்துல இருந்து பணம் போட சாப்பாடு போகுமே நினைக்கல பாரு. யூதா தன் சகோதரர்களே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டாயிற்று. ஆயினும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. சென்னையில கப்பல்ல இறங்குனான்னு சொன்னா புவியியல் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். கோயம்புத்தூருக்கு கப்பல்ல வந்து இறங்கினாரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பத்தின புவியியல் அறிவே இல்லை.